வணக்கம் நேயர்களே, 9 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 40க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை செய்யும் வகையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவை இயற்ற சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி கடந்த மாதம் 6ஆம் தேதி அரசுக்கு ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பினார். இதனைத் தொடர்ந்து கடந்த வியாழக்கிழமை ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மீண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கொண்டுவரப்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்கள் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 8 பக்கங்கள் கொண்ட இந்த சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு நடந்து 8 மாதங்கள் ஆன நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 11 வகை பணிகளுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் குரூப் 4 தேர்வில் சுமார் 10 முதல் 17 லட்சம் தேர்வர்கள் பங்கேற்ற நிலையில் 2022ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்வில் 18 லட்சத்திற்கும் கூடுதலான தேர்வர்கள் பங்கேற்றனர். இந்த சூழலில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்வு முடிவுகள் தொடர்ந்து தாமதமாகி வந்ததால் குரூப் 4 தேர்வு முடிவுகளை உடனே வெளியிட வேண்டும் என்று தேர்வர்கள் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்து வலியுறுத்தினர். இந்த நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே குரூப் 4 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் MP பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது மோடி குடும்ப பெயரை விமர்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்நிலையில் மக்களவை செயலாளர் உத்பால் குமார் சிங் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். MP அல்லது MLA-வாக இருக்கும் நபர் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுவர். அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலிருந்து ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். இந்தியாவின் குரலுக்காக போராடுகிறேன் என்றும் நாட்டிற்காக என்ன விலை வேண்டுமானாலும் தர தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இருந்து MP-யாக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் மோடியின் பெயர் கொண்டவர்கள் திருடர்கள் என்று ராகுல் காந்தி பேசியதாக சூரத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அவருக்கு பிணையம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து MP பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே MP பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை செயலகம் தகவல் அனுப்பியது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி இந்தியாவின் குரலுக்காக போராடுகிறேன் என்றும் கூறியுள்ளார். ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திற்குள் அனுமதித்தால் தங்களுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று அஞ்சியே தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள முதலமைச்சர் ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை முற்போக்கு ஜனநாயக சக்திகள் மீது தாக்குதல் என்று விமர்சித்திருக்கிறார். மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாட்கள் அவகாசம் இருந்தும் ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது நாடாளுமன்ற உறுப்பினரின் ஜனநாயக உரிமையை பறிப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியை பார்த்து பாஜக தலைமை எந்த அளவிற்கு பயந்திருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் இந்த தகுதி நீக்க நடவடிக்கையின் மூலம் ஜனநாயகம் என்ற சொல்லை உச்சரிக்கும் தகுதியை பாஜக இழந்துவிட்டதாகவும் சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டவருக்கு பதிலளிக்காமல் அவரை அப்புறப்படுத்துவது அரசுக்கு அழகல்ல என்று கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின் ராகுலின் தகுதி நீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இதனை எதிர்க்க வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். உண்மையை கூறியதற்கு ராகுல் காந்தி தண்டிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் MP பதவி பறிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக படுகொலை என்றும் இதனை எதிர்த்து கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். अगर राहुल जी को बाहर डाले तो उनकी समस्या खत्म होती है ऐसा उनके समझ में आता होगा, लेकिन उनकी समस्या खत्म होने वाले नहीं। ये जो
जॉइंट पार्लियामेंट्री कमेटी का डिमांड है, जेपीसी का डिमांड है, हम रखेंगे, लड़ते रहेंगे और डेमोक्रेसी की हिफाजत के लिए हमको जेल भी जाना पड़े हम जाएंगे। हमारी पूरी पार्टी तैयार है। अब कम से कम हमारे 100-125 लोग भी जेल गए हैं। अब लड़ते रहेंगे। இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், இதுபோன்ற நடவடிக்கை மூலம் தங்களது குரலை நசுக்க முடியாது என்றும் இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இது எனவும் கூறியுள்ளார். அதேபோல காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி பேசுகையில் ராகுல் காந்தியின் குரல் வழியை நெரிக்க மத்திய அரசு புதிய வியூகங்களை வகுத்திருப்பதாக சாடினார். எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் அழைத்துச் சென்றனர். அதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் பாஜக தொண்டர்களுடன் மோதலில் ஈடுபட்டதால் அப்பகுதியை போர்க்களம் போல மாறியது. மேலும் கல்வீச்சு சம்பவங்களும் அப்பகுதியில் நடைபெற்றன. ராகுல் காந்தியின் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியிலும் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர். மணந்தபடி பகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களுக்கும் கூட 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு தீர்ப்பு வந்த பிறகு மக்கள் பிரதிநிதி அந்த பொறுப்பிலே அந்த பதவியிலே நீடிப்பதற்கான தகுதியை இழக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அரசை எதிர்த்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க, ஒரு மீம் போடுறவங்க, கார்ட்டூன் போடுறவங்க எல்லாம் 2 மணிக்கு காலைல காவல்துறை கைது பண்றாங்க. கேட்டா சட்டம்ங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே சட்டம் ஒரு இந்தியாவினுடைய உயரிய குடும்பத்தில், காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த ராகுல் காந்திக்கு பொருந்தும் இல்லையா? அவருக்கு மட்டும் தனி சட்டம் இந்திய நாட்டில் கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அரசியல் கலப்பு செய்வது தவறு என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. சட்டத்திற்கு முன் பொதுவாக அனைவரும் சமம். அது அனைவருக்கும் பொதுவானதே. அதில் அரசியல் கலப்பு செய்வதும் அதில் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதும் சரியாக இருக்காது என்பதனுடைய கருத்து. ராகுல் காந்தி விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் அதன் ஆதரவு கட்சிகளுக்கு பாஜகவினரும் பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். ராகுல் காந்தியின் எம்பி பதவியின் தகுதி நீக்கத்திற்கு பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் ஓரணியில் திரண்டு எதிர்ப்பு குரல் விடுத்துள்ளனர். ஜனநாயகம் புதிய வீழ்ச்சியை கண்டுள்ளதாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பிரதான இலக்காக மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி பதவி பறிப்பு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்திருக்கிறார். சர்வாதிகார போக்கின் முடிவுக்கு இது ஆரம்பம் என்றும் உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்று லண்டனில் ராகுல் காந்தி பேசியது இதன் மூலம் உண்மையாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்திக்கு இழைக்கப்பட்டிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான சர்வாதிகாரம் என்று சாடியுள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இதனை அனைவரும் ஒன்றிணைந்து கண்டிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கம் இந்தியாவின் ஜனநாயக கொள்கைகள் மீதான தாக்குதல் என்றும் இது பிரதமர் மோடியின் எதேச்சதிகார போக்கை பிரதிபலிப்பதாக தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் விமர்சித்திருக்கிறார். நாட்டில் ஒரே ஒரு கட்சியும் ஒரே ஒரு தலைவரும் தான் இருக்க வேண்டும் என்ற சூழலை பாஜக உருவாக்குவதாகவும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை விட மோசமான அரசாங்கமாக மோடியின் அரசு உள்ளதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சாடியுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜே.சி.டி. பிரபாகர் ஆகிய 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகளில் கடந்த புதன்கிழமை விசாரணை நிறைவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய அனுமதியளித்த நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பை ஒத்திவைத்தார்.
இந்நிலையில் உயர்நீதிமன்ற பதிவுத்துறையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்த ஓபிஎஸ் அதில் ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி பற்றி மூல வழக்கில்தான் முடிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ள ஓ பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிவை அறிவிப்பது நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணானது என எழுத்துப்பூர்வ வாதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஸ் ஓபிஎஸ் என இருதரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் எந்நேரத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய முரண்பாட்டை போக்க வேண்டும், அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மாநில தலைவர்களை அழைத்து பேசி விரைவில் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தமிழக அரசை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோன்று சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது கோரிக்கை அட்டைகளை கழுத்தில் மாலையாக அணிந்து மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்றனர். நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொக்கரக்குளம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாநகரத்தில் நாம் நடத்துவதற்கே ஒரு போராட்டத்தை காவல்துறையோடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை புதிதாக இங்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதேபோன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தூத்துக்குடி, தேனி, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரியில் மீட்கப்பட்ட 4 மாத யானைக்குட்டியை பாகன் தம்பதி பொம்மன் பெள்ளி பராமரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனச்சரகத்தில் கடந்த 11ஆம் தேதி தாயை பிரிந்து வனத்தை விட்டு வெளியேறிய யானைக்குட்டி விளைநிலத்தில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்தது. இந்த யானைக்குட்டியை மீட்ட வனத்துறையினர் நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள முகாமுக்கு கொண்டு சென்று கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் என்ற ஆவணப்படம் மூலம் உலக புகழ்பெற்ற பொம்மன் பெள்ளி தம்பதியிடம் யானைக்குட்டியை வனத்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். தாயை பிரிந்து பரிதவித்த யானைக்குட்டியை பொம்மன் பெள்ளி தம்பதி அன்புடன் பராமரித்து வருகின்றனர். இதன் மூலம் பாதுகாப்பான கரங்களில் யானைக்குட்டி ஒப்படைக்கப்பட்டு உள்ளதாக வனத்துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாகு ட்வீட் செய்துள்ளார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் இதனை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 32%இலிருந்து 42% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிரதமர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கறிஞர் மார்க்ஸ் ரவீந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தியது. சம்பவத்தை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீதும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத உயரதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. மேலும் விசாரணையை சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது.
அப்போது ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட பகுதியில் நடைபெற்ற விவகாரத்திற்காக உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு 90 நாட்கள் ஆனபோதும் காவல்துறையால் குற்றவாளிகளை கண்டறிய முடியவில்லை என்று தெரிவித்தது. எனினும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட மனு அளித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். வரும் 31ஆம் தேதிக்குள் சொத்து வரி மற்றும் தொழில் வரி செலுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநகராட்சிக்கான நிதி ஆதாரமாக பொதுமக்களிடம் இருந்து சொத்து வரி மற்றும் தொழில் வரி வசூலிக்கப்படுகிறது. நடப்பு 2022-23ஆம் நிதியாண்டு வருகின்ற மார்ச் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரி செலுத்தாதவர்கள் உடனடியாக செலுத்த நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை 1390 கோடி ரூபாய் சொத்து வரியாகவும் 412 கோடி ரூபாய் தொழில் வரியாகவும் வசூலிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31ஆம் தேதி கால அவகாசம் முடிவதற்குள் நிலுவையை செலுத்தாவிட்டால் 2% அபராதம் விதிக்கப்படும் எனவும் நீண்ட காலமாக வரி செலுத்தாதவர்களின் சொத்துக்கள் சீல் வைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு இடையே மக்களவையில் நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டது. அவை கூடியதும் ராகுல் காந்தியை பேச அனுமதி கோரி காங்கிரஸ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் கூடியபோது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் மீண்டும் முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் மக்களவையில் நிதி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அப்போது அரசு ஊழியர்களின் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மேம்படுத்த அரசுக்கு பரிந்துரைகள் வந்திருப்பதால் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய நிதி செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என கூறினார். இதன் பின்னர் 45 திருத்தங்களுடன் மக்களவையில் நிதி மசோதா நிறைவேற்றப்பட்டது. I beg to move that the Finance Bill 2023 as amended be passed. இதனிடையே ஆன்லைன் சூதாட்ட விவகாரம் குறித்து பேச அனுமதிக்காததை கண்டித்து திமுக உறுப்பினர்களும் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். நாள் முழுவதும் அமளி நீடித்ததால் இரு அவைகளும் வருகின்ற 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, பாண்டவர்மங்கலம், நாலாட்டின்புத்தூர், திட்டங்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளான மங்கை நல்லூர், கோமல், குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தருமபுரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சோகத்தூர், புலிக்கரை, அல்லியூர் சுற்றுவட்டாரங்களில் கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் அரூர், பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஏரியூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் சாரல் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஊதிய உயர்வு தொடர்பான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் வரும் 28ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி செல்ல மின்வாரிய ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். 25,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அவுட் சோர்சிங் முறையில் ஆட்களை பணியமர்த்தக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை மின்வாரிய ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்வாரிய அதிகாரிகளுடன் 19 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 25% ஊதிய உயர்வு கேட்ட நிலையில் 6% மட்டுமே தர மின்வாரியம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு மின்வாரிய ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. கொரோனா காலத்தில் அரசுடைய நிலையை கணக்கில் கொண்டு பேசாமல் இருந்தோம். நாங்க கேட்கறது இப்ப எங்களுக்கு அவுட் சோர்சிங் விடக்கூடாது, உடனடியாக எங்களுடைய கோரிக்கையில கவனம் செலுத்தாத ஒரு மெத்தன போக்கு என்பது இதுவரை மின்சார வாரிய வரலாற்றில் இல்லை என்ற காரணத்தால் வேற வழி இல்லாமல் நாங்கள் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி செல்ல மின்வாரிய ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.